வணக்கம், ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரோஜா செடி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வீடு புதுசாக மாறி இருக்கும், அங்கே வந்து கார்டன் வைக்க இடம் இருக்குன்ட்டுன்னு. ரோஜா செடி இன்னும் முல்லை அப்புறம் வாழை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து 1 மாதம் ஆச்சு. நம்ம இந்த புல்லெல்லாம் செதுக்கிட்டு இந்த களைகளெல்லாம் நீக்கிட்டு வைக்கலான்னு வெயிட் பண்ணி கண்ணெல்லாம் கிட்டத்தட்ட கருகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நம்ம நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு சின்ன மண்வெட்டி வச்சுட்டு ஒரு குழி தோண்டினேன். அந்த குழியில் வந்து நான் ஏற்கனவே வீட்டில் இருக்கிற காய்கறி குப்பைகள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன க்ரோ பேக்கில் போட்டு எப்போயுமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன், கொஞ்சம் அழுகி மக்கணும் அப்படின்ட்டுன்னு. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு இந்த ரோஜா செடி வந்து நட்டு வச்சேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா காஞ்சு அதில் இருந்த இலைகளெல்லாம் கொட்டி உயிர் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு முயற்சி தான், வச்சு பார்ப்போம் இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் நம்ம அந்த க்ரோ பேக் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போட்டு வச்சுருக்கிற கவரு அதை பிச்சுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு அந்த வேர்கள் வந்து ஃப்ரீயாக நமக்கு இன்பிளான்ட் ஆகிறதுக்காக வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பார்ப்போம், இது இப்போ மழை காலங்கிறதுனால இது வந்து சரியான டைம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து ஓரளவுக்கு ரோஜா செடி வைக்கிறதுக்கு. நீங்களும் இந்த டைமில் வாங்கி வைங்க. அந்த இயற்கையாக மழை பெய்யும் போது அது வந்து சூப்பராக துளிர் எடுத்து வரும். எல்லா செடியுமே பொதுவாக இந்த டைமில் வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். இந்த சீக்கிரமாக அழுகி போகிற தன்மை இருக்க செடிகள் மட்டும் இல்லாமல். இது கூட வந்து நான் 2 ஜாதிப்பூ, 2 முல்லைப்பூ, அப்புறம் ஒரு 2 வாழைக்கன்று, 1 செவ்வாழை, ஒரு கற்பூரவள்ளி எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது பேக்கில் இருக்கும்போதே இங்கே வந்து கொஞ்சம் குரங்கு தொல்லை இருக்குது. அந்த குரங்கு வந்து இந்த வாழையோட குருத்தை எல்லாமே கடிச்சு போட்டு போயிடுது. 2 ஜாதிப்பூ செடியில் 1 நட்டு வச்சேன், இன்னும் 2 வந்து முல்லைப்பூ. 1 வந்து பட்டு போயிடுச்சு நட்டதில், வெயில் அதிகமாக போட்டதுனால. இன்னும் 2 முல்லைப்பூ செடி வந்து கவரில் இருக்குது, அதுவுமே கிட்டத்தட்ட செத்துடுச்சு நாங்கள் பாதி லீவில் போயிட்டதுனால. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ பார்த்தோன்னா இதில் துளிர் வந்திருக்கு. இது 2 தான் இந்த செடி. இதையும் எடுத்து நட்டு வைக்கிறேன் நான். எப்போவுமே இந்த ஜாதி, முல்லை அதெல்லாமே நீங்கள் ஒரு 2 செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தேவைக்கு நீங்கள் வந்து பூவெடுக்க முடியும். வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஈரம் இருந்தாலுமே உயிர் தண்ணி விடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுதான் எங்களோட கார்டனு. கிட்டத்தட்ட ஒரு சென்ட்டுக்கிட்டேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து எனக்கு சரியான நேரத்தில் ஒத்துழைச்சு இன்னும் வரல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நட்டு வச்சுருக்கிறேன். இது துளிர் வந்தோன்னே உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.